ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 3 மூன்றின் ஐ திங்க் 4வது பகுதி அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம பகுதியில எப்படி இந்த கற்பனையின் கலப்பிலே உலகம் உருவாகிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில நேற்று நம்ம பார்க்கும்போது கூட இந்த 4 வகை பிறப்புகள், முட்டையிலிருந்து உருவாவது, வியர்வையிலிருந்து உருவாவது, விதையிலிருந்து உருவாவது, கருவிலிருந்து உருவாவது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே பஞ்சபூதங்களின் சேர்க்கையில தான் உருவாகுது, அது ஒன்றும் டவுட் இல்லை. பட் இருந்தாலும் அந்த பஞ்சபூதத்திலேயே எது டாமினேஷன்ல எது உருவாகுது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது ஆகாயம், வாயு இவற்றின் அம்சங்கள் மிகுந்திருக்கும் கர்ப்பத்தை அண்டுதல். அதாவது ஆகாயமும் காற்றும், பஞ்சபூதத்துல ஆகாயமும் காற்றும் டாமினேஷன்ல முட்டை வடிவம் அப்படின்னுட்டும், இரண்டாவது அப்பு தேஜஸ் இவற்றினுடைய இதுலதான் பூதங்கள் உண்டாகின. தமஸ் ரஜஸ் என்னும் குணங்களால் வியாபிக்கப்பட்டு அப்பு தேஜஸ் என்பவற்றின் ஆதிக்கத்தால் துவேஜதங்கள் உண்டாகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல அப்பு தேஜஸ்ல நான் பேசும்போது அப்பு அப்படிங்கிறத காற்று அப்படின்னு தவறாக சொல்லிவிட்டோம். ஆக்சுவலா அப்பு அப்படிங்கிறது தண்ணீரை குறிக்கும், தேஜஸ் அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கும். ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு அப்படின்னு சொல்லிட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறத வகைப்படுத்துவதுண்டு. ஸோ அந்த வகையில அப்பு தேஜஸ் என்பவற்றின் ஆதிக்கத்தால் வேஜதங்கள் உண்டாகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வியர்வையிலிருந்து வருகின்ற ஜீவன்கள் உண்டாகின்றன. பிருத்திவி அம்சத்துல விதையிலிருந்து உண்டாகின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா பஞ்சபூதங்களின் அம்சங்களையும் கலந்து நம்ம மனுஷ பிறப்பான கருவிலிருந்து உண்டாகிறது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சரி, இப்ப அப்படியே கண்டினியூ பண்றேன். அடுத்து இன்னைக்கும் அந்த கற்பனை அப்படிங்கிறது எப்படி உலகமாக விரிகிறதுன்றத ஒரு அற்புதமான இது ஒரு கற்பனையாவே சொல்லியிருக்காரு. கற்பனையில் இதுதான் ட்ரூத். இந்த ட்ரூத்தை நம்ம எப்படி கற்பனை பண்ணி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை நீங்க கேர்ஃபுல்லா அனுபவிக்க ஆரம்பிங்க. இப்படிப்பட்ட 4 வகை பிறப்புகளையும், அதாவது இப்ப பரபிரம்மம், பரமாத்மா அப்படிங்கிறது ட்ரூத். ஓகேவா? அந்த ட்ரூத் இப்ப கற்பனையா, அதாவது சுரூபத்தை சுரூபமாகவே அனுபவிப்பது ஞானம். சுரூபத்தை மறக்காமல் சுரூபத்தை மாற்றி அனுபவிப்பது ஞானத்துடன் கூடிய அஜ்ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஞானத்தை மறந்துட்டு அனுபவிக்கிறது, சுரூபத்தையும் மறந்துட்டு சுரூப ஞானத்தையும் மறந்துட்டு வெறும் அஜ்ஞானத்தை அனுபவிக்கிறது டேஞ்சரஸ் ஞானம் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஞானம் என்பது இந்த கல்பனையோடு கலக்கும் போது இப்போ இன்னொரு உலகம் வரப்போகுது. அதாவது சொரூப ஞானம் அப்படின்னா என் சொரூபத்தை அனுபவிக்கிறது, என் சொரூபமே உலகமா மாறி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒன்னு அந்த ஒன்னஸ் ஃபீல், அந்த ஒன்னே டுவாலிட்டி ஃபீலுக்குள்ள கொண்டு போய் அனுபவிக்கிறதுன்றது மாயை, இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இருக்கிறது ஒருத்தன் தானே, நான் மட்டும் தானே ஞான சுரூபியாக இருக்கின்றனா. இப்போ அஜ்ஞானமா நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படும் போது கூட அங்க மட்டும் நான் பல பேரா இருக்க முடியும்? ஆனா நான் ஒருத்தனே தானப்பா பலவா இருக்க முடியும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒன்றாகவே பார்க்கிறாரு. என்ன அழகா இந்த டுவாலிட்டியும் ஒன்னஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். சோ இந்த மாயையானவள் அப்படின்னு நீங்க வரும்போதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கற்பனையானவள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இந்த கற்பனையின் கொண்டு என்னையே எப்படி நான் பலவாறாக மாற்றுகின்றேன். பலவாறாக மாற்றணும்னா அப்படி பலதானே இருக்கணும். இந்த பலதையும் ஒண்ணுங்கிறத அற்புதமா இமேஜின் பண்ண சொல்றாரு. அந்த இமேஜினேஷன் இஸ் தி கீ ஃபேக்டர். உங்க கையில இருக்கு, நான் சொல்ல நீங்க கற்பனை பண்ணணும். ஓகேவா? எட்டடி இப்படிப்பட்ட 4 வகை பிறப்புகளையும் கை கால்களாகவும் இந்த சொன்னார் இல்லைங்க, அண்டஜம், துவேஜம், சான்ஸ்கிரிட் ஓடுங்க, முட்டையிலிருந்து, வியர்வையிலிருந்து, விதையிலிருந்து, கருவிலிருந்து அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த 4 வகை பிறப்புகள் தான் இந்த 2 கை 2 கால். சரியா? இமேஜின் பண்ணிக்கோங்க. 4 வகை பிறப்புகளை 2 கைகளாகவும், அதாவது மொத்த 4 வகை பிறப்புகளை 2 கைகள் 2 கால்களாகவும் இமேஜின் பண்ணிட்டீங்களா? இந்த உலகத்தை நீங்க எப்படி இமேஜின் பண்ண போறீங்க அப்படின்னா,
கற்பனையால் நான் இப்போ வந்து புதுசா என்னுடைய சொரூபம் அப்படிங்கிறது வேற, அதுக்கு உருவமே கிடையாது. இப்போ இன்னொரு அனுபவத்தை நான் இந்த ஆத்மஸ்வரூபம் ஞானத்தோடு ஒரு அஜ்ஞானத்தை அனுபவிக்க போகிறது அப்படின்னு சொன்னோம். அந்த அஜ்ஞானத்துக்கு உருவம் கொடுக்கிறாரு. அந்த உருவ டுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டுவாலிட்டியை ஒன்னஸ் ஃபீலோட மிக்ஸ் பண்றாரு. சரியா? அப்ப பலத ஒன்னாக்குறாரு. எப்படி அப்படின்னா அண்டஜம் திவஜம் 4 வகையான பிறப்புகள்ல 82 லட்சம் பிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 82 நாளே ஆகிட்டாரு. 2 கை 2 கால் முடிஞ்சிருச்சா? அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்து 8 வகைப்பட்ட ஸ்தூல ரூபத்தை படைத்த பிரகிருதி தலையாகவும் சாரி, பக்கத்துல கிணறு விட்டுறாங்க, பெருசு பெருசா குண்டு போடுறாங்க, பயங்கரமா அதிர்து, அதனால பயந்துட்டேன். 8 வகைப்பட்ட ஸ்தூல ரூபத்தை படைத்த பிரகிருதி தலையாகவும் அப்படின்னா எண் வகைப்பட்ட பிரகிருதி அப்படிங்கிறத பத்தி நம்ம 7வது அத்தியாயத்திலேயே ஞானதேவர் சொல்லிட்டார். சரியா? அது என்னது? பஞ்ச மகாபூதங்கள் 5, மனம், புத்தி, அகங்காரம் 3. இந்த 8ம் சேர்ந்தது ஜட பிரகிருதி அப்படின்னு வரும் நினைக்கிறேன். பரப்பிரகிருதி, அபரா பிரகிருதி அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இப்ப அவர் கற்பனை பண்ண சொல்றாரு தலையாகவும் அப்படின்னா. ஏன்னா கற்பனை தான் இப்ப இதெல்லாமே பண்ண போகுது. அப்போ தலைக்கு என்ன கொடுக்கணும்? கற்பனையே கொடுக்கணும். அதனால மனம், புத்தி, அகங்காரம், பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்த அந்த பிரகிருதி அப்படிங்கிறதையே தலையை இமேஜின் பண்ண. கற்பனையால் உருவான கற்பனையையே தலையாக கற்பனை பண்ணிக்கும். ஸோ 4 வகையான பிறப்புகளை கைகாலில் வச்சுக்கோ, கற்பனா சக்தியையே தலையாவும் சேர்ந்து வச்சுக்கோ அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நிவர்த்தி என்பது பருத்த வயிறாகவும், நிவர்த்தி என்பது சமமாயிருக்கும் முதுகாகவும். பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னு சொன்னா இந்த மனமா சூழலா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இந்த சூழலை தான், சூழலில் தான் சுகம் இருக்கிறது, இல்ல சூழலைத்தான் நம்பி வாழ்வது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பிரவருத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். பிரவருத்தினா வெளியில தான் இருக்கு, வெளியில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பிரவருத்தி. நிவர்த்தி அப்படின்னு சொன்னா எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நிவர்த்தி. இந்த மனசு சரியா, எங்கிட்ட மட்டுமே எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது நிவர்த்தி, வெளியில தான் இருக்குன்னு நினைக்கிறது பிரவருத்தி. ஓகேவா? இப்ப நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிரவருத்தி என்பது பருத்த வயிறாகவும், அப்போ இப்போ ஒரு பாடியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் கற்பனையில. அந்த பாடிக்கு 2 கை கால் எதுன்னு பார்த்துட்டோம். வயிறு அப்படிங்கிறத பிரவருத்தியாகவும், முதுகு அப்படிங்கிறத நிவர்த்தியாகவும், சரி, பிரவருத்தி என்பது பருத்த வயிறாகவும், நிவர்த்தி என்பது சமமாயிருக்கும் முதுகாகவும். அந்த முதுகு தான் பேஸ் ஃபார் எவ்ரி திங். சமமா இருந்தாதான் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். அதனால ஞானத்தோடு கூடிய அஞ்ஞானமா இருந்தாதான் வேலைக்கு ஆகும். அப்படிங்கிறதுனாலயே என்னவோ முதுகெலும்பு அப்படிங்கிறத அவர் வந்து நிவர்த்தியாகவும் அப்படின்னு கற்பனை பண்ண சொல்றாரு. முதுகாவும். என் வகைப்பட்ட தேவர்கள் இடுப்புக்கு மேல் பாகமாகவும், தேவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தேவதைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல குறிப்பா 8 வகைப்பட்ட தேவதைகளை மேல் பக்கமாகவும், அப்போ வயிற்றுக்கு மேல என்னென்ன இருக்கோ, லைக் ஹார்ட், நெஞ்சு, லங்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? இதெல்லாம் தேவர்களாகவும், மேல் பாகமாகவும், சொர்க்கமே நீண்ட கழுத்தாகவும். கழுத்தை எப்படி சொர்க்கம்னு நீங்க இமேஜின் பண்ணணும். சரியா? அப்ப நம்ம கற்பனை எப்படி இருக்குன்றத யோசிச்சுக்கோங்க. மனுஷலோகமும் இடுப்பாகவும், பாதாளம் கடிபாசாந்தமாகவும் அப்படின்னா இடுப்புக்கு கீழேன்னு இருக்கும். சரியா? சோ மனுஷலோகத்தை இடுப்பாகவும், பாதாள லோகத்தை இடுப்பு கீழே உள்ள பாகமாகவும் கற்பனை பண்ணுங்க. நம்ம ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம உணரல, இருக்கட்டும். அட்லீஸ்ட் நம்ம கற்பனை உலகத்தையாவது உணரணும். இல்லை எப்படி உணரணும்? அந்த ஆத்மஸ்வரூபமே இப்போ அஞ்ஞானமாக அல்லனா கற்பனையினாலே வேறொரு ரூபத்தை தரிக்கிறது. அது பல, ஆனால் அந்த பலவையே எப்படி நீங்க ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப கற்பனையே. ஸோ பாதாளமாகவும் அமைந்திருக்கும் ஒரு குழந்தையை இந்த மாயை பெற்று வைக்கிறார். சரியா? இப்ப அந்த குழந்தை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சா? அந்த குழந்தைக்கு வயிறு எது, இடுப்பு எது, முதுகு எது, தலை எது, கை கால் எது எல்லாம் சொல்லியாச்சு. அந்த மாதிரி ஒரு குழந்தையை யார் பெற்று வைக்கிறாங்க? மாயா. மாயா மாயான்னா என்ன சொல்லிட்டேன்? கற்பனை பெற்று வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மஸ்வரூபம் ஒரு கற்பனையால் இந்த குழந்தையை பெற்று வைக்கிறது. சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
3 லோகங்களும் இக்குழந்தைக்கு சதைப்பற்றாய் ஏற்படுகின்றன. ஸோ அந்த 3 லோகமுமே வந்து ஸ்கின் அது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 84 லட்ச பிறப்புகளும் இந்த குழந்தையின் விரற்கணுக்களும் மூட்டுக்களுமாக இந்த குழந்தை பிரதிதினமும் பெருத்து வளர்கின்றது. விரற்கணுக்களும் அப்படின்னா அந்த விரல் கணுக்களும் மூட்டுக்களும் இந்த எக்கச்சக்கமான ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஜீவராசியா இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். ஓகேவா? அநேக விதமான தேகங்கள் என்னும் அவயங்களில் அநேக விதமான தேகங்கள் என்னன்னா 84 லட்சம் பிறப்பு அப்படின்னாலே 84 லட்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் உயிரினங்கள். அப்போ அது எல்லாமே ஒவ்வொரு அவயங்கள். இப்ப என் கை மாதிரி என் காலில் இல்ல, என் விரல் ஒரு விரல் மாதிரி இன்னொரு விரல் இல்ல, ஒவ்வொரு அவயங்களுமே வேற வேற மாதிரி தானே இருக்கு. அப்படி நீங்க இமேஜின் பண்ணுங்க. 84 லட்ச பிறப்புகளும் வேறு வேறு அவயங்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்குன்னா நம்ம மாயை பெற்று வைத்த குழந்தை, கற்பனையால் நாம் உருவாக்கிய அந்த குழந்தை அப்படி இருக்கிறதுன்னு கற்பனை பண்ண சொல்றாரு. ஓகேவா? செல்லன்னு சொல்லலை, ஒரு கணுக்களும் மூட்டுக்களும் சொல்லியிருக்காரு. மூட்டுக்களுமாய் இந்த குழந்தை பிரதிதினமும் பெருத்து வளர்கிறது. அநேக விதமான தேகங்கள் என்னும் அதன் அவயவங்களில் நாமங்கள் என்னும் பூஷணங்களை பூட்டி மோகம் என்னும் முளைப்பாலை புகட்டி நித்தியமான மாயையானவள் வளைக்கிறார். அதாவது அநேக விதமான அவயங்கள் வந்துருச்சா, அநேக விதமான அவயங்கள். இப்ப நம்ம வந்து கை, சுண்டு விரலு, மோதிர விரலு அப்படின்னு பேர் வைக்கணும்ல. அப்போ நான் உருவாக்குன அந்த கற்பனையில உருவாக்குன அந்த குழந்தைக்கு 84 லட்சம் உருவம் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பேர் வைக்க வேணாமா? அதனால எல்லா அவயங்களுக்கும் அழகா ஒரு நாம ரூபங்களை ஏற்படுத்தி, சரியா? ஏற்படுத்தி குழந்தைக்கு பால் ஊட்டணும்ல. அப்பதானே குழந்தை நல்லா புஷ்டியா வளரும். என்ன பால் ஊத்துறோம்? மோகம் என்னும் பாலை ஊற்றி. நீங்க கேம் ஆடணும்னா, அந்த குழந்தை விளையாடணும்னா சும்மாவே இருந்தா எப்படி விளையாடுறது? ஆசை வரணும். என்னத்தையாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். விளையாட்டுன்னா வெற்றி மேல ஆசை வரணும். அப்ப கேம் ஸ்டார்ட் ஆகணும்னா ஆசை இல்லாம எப்படி ஆடுறது? ஸோ தேர்ஃபோர் அந்த குழந்தை வளரணும்னா மோகம் என்னும் பாலை புகட்டி யாரு? நித்திய நூதனமான இந்த கற்பனை பாருங்க. அதான் நேத்து யாரோ கேட்டீங்கல்ல. அது என்னது இளம் பெண் என்று மாயை வர்ணிக்கிறார் அப்படின்னா நித்திய நூதனம். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருப்பா. அதான் நான் சொன்னேன். இன்னைக்கு 4G, 5G, 6G அது வந்து கற்பனைக்கு வந்து அளவே கிடையாது. அதான் இன்னைக்கு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. சரியா? நித்திய நூதனமான அழகா ஒரு வார்த்தையை சொல்லி நித்திய நவமான மாயையானவள் இந்த தன் குழந்தையை வளர்க்கிறாள். ஏன்னா நம்ம கற்பனைக்கு அளவு என்ன? அதுக்கு என்ன வயசா ஆக போகுது? எத்தனை வயசானாலும் அது இளமையில தான் இருக்கும் இல்லையா? ஸோ வேறு வேறு வகைப்பட்ட தேக சிருஷ்டிகளை அதன் கை கால் விரல்களாக செய்து வைத்து அப்படி வேறு வேறாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேகங்களாகிய விரல்களில் அபிமானம் என்னும் மோதிரங்களை எட்டு வைத்து மறுபடியும் ஏற்கனவே சொன்னதுதான். வேறு வேறு முதல்ல பேர் வைக்கணும் அப்படின்னாரு. வேற வேற உருவங்களுக்கு வேற வேற பேர் வைக்கணும் அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா சிருஷ்டி செய்து கை கால் விரல்களாக செய்து வைத்து, ஏன்னா ஒவ்வொரு இப்போ ஒரு ஊர்வன அப்படின்னா அது ஒரு விரல் வச்சுக்கோங்க, பரப்பன அப்படின்னா அது வேற வேற ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றா வச்சாச்சு. வச்சு ஒவ்வொரு தனி ஜீவனுக்குள்ளேயும் ஒரு மோதிரத்தை போடணும். அது என்னதுன்னா மோதிரம் தான் அகங்காரம். தனியா நான் வேற நீ வேற அப்படின்னு ஒரு ஜீவனுக்குள்ளே சிங்கம்னு இருந்ததுன்னா சிங்கம் எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறது இல்ல. சிங்கத்துக்குள்ளேயே நான் வேற நீ வேற, மனுஷன் எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சிட்டு இருக்கோம். நீ வேற நான் வேற தானே பேசிட்டு இருக்கோம். சரி, ஆண் வேற பெண் வேறன்னு கூட பேசல. ஆண்கள் எல்லாம் நம்ம ஒண்ணுன்னா பேசிட்டு இருக்கோம். அழப்போட நீ வேற நான் வேற அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு ஏதாவது வேணும் இல்ல? அகங்காரம் என்னும் மோதிரத்தை கூடி. அப்ப கற்பனையில நம்ம எல்லாமே பண்றோங்க. இந்த கற்பனையில அந்த குழந்தையை எப்படி பெற்று வைக்கிறோம், அந்த குழந்தைகளை பெற்று வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூபத்துக்கும் எப்படி ஒரு நேம கொடுத்தோம். அப்புறம் நேம கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜீவனத்துக்குள்ளேயும் வந்து ஒரு ஈகோ அப்படின்றத உள்ள கொடுத்தா எவ்ரி இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி தனித்தனியா ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க வேணாமா? அப்பதானே கேம் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படின்னு அந்த குழந்தைக்கு இப்போ ஐடென்டிட்டி கொடுத்தாச்சு. விரல்களில் அபிமானம் என்னும் மோதிரங்களை இட்டு வைத்து அக்குழந்தையை இவள் அலங்கரித்து வைக்கிறாள். யாரு? கற்பனை. விசாரித்தறிய முடியாத அழகு படைத்த இந்த மாயையானவள் கற்பனைக்கு ஒரு வர்ணனை. விசாரித்தறிய கற்பனை வந்ததுனால யூ cannot explain at all. அது எப்படி வேணா பண்ணும்ல. என்ன அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? விசாரித்தறிய முடியாது. அதுவும் அழகு படைத்த அப்படின்னு இந்த மாயைக்கு புகழாரம் சொல்ற ஒருத்தியாகவே இருந்து கொண்டு சராசர ரூபமாக இந்த பெரிய குழந்தையை பெற்று மிக்க பெருமை அடைகிறார். சரியா?
ஒருத்தியாவே இருந்துகிட்டு சும்மா ஜம்முன்னு ஒரு குழந்தையை பெத்தாச்சு. பிரபஞ்ச ரூபமாக இருக்கின்றது யார் அப்படின்னா பரபிரம்ம சுரூபத்தோடு, பரபிரம்ம சுரூபம் பிரகிருதியின் சகாயம், கற்பனையின் சகாயம் கொண்டு இப்போது அழகா இன்னொன்னா மாறிடுச்சு. அது இன்னொன்னா அல்லது அதுவே தானா, அல்லது அதுவே பொய்யா இருக்கு அப்படின்னாலும் பலவா இருக்கா ஒன்னா இருக்கா, பலவும் ஒன்னாக இருக்கா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. அருமையான விளக்கம், சரியா? சோ இமேஜினேஷன், கல்பனையிலே இப்படி உருவாக்கும். சொல்லும் போதே இந்த டுவாலிட்டிக்கு போன மாதிரி இருக்கு, ஆனா போகாத மாதிரி இருக்கும். இது கற்பனையான பொய் அப்படிங்கிறதுனால இவன் சொரூபத்தை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்கும், பிரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஞானத்தோடு கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது சொரூபத்தை விட்டு பிரிய முடியாது. சொரூபத்தை விட்டும் பிரியல. ரெண்டாவது அங்க ஒன்னா இருக்கா பலவா இருக்கா அப்படின்னா அது ஒன்னாவே இருக்கு. அப்ப சுரூபமாகவே இருக்குன்னு சொல்றதா? இல்லையே, ரூபமா எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொரூபத்தை விட்டு அது பலவா மாறிடுச்சா? பலவாயும் இல்ல, ஒன்னாதான் இருக்கு. சொரூபத்தையும் மறக்காம இருக்கு. சும்மா நாச்சுக்கு தான் அது இருக்கு. So this is the way you have to understand. சரியா? அந்த குழந்தை எப்படி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. இந்த குழந்தைக்கு பிரம்மா காலை வேலையாகவும், விஷ்ணு மத்தியான வேலையாகவும், சதாசிவன் சாயங்கால வேலையாகவும் அமைகிறார்கள். ஸோ அந்த மாயை என்ற அந்த குழந்தைக்கு இந்த உலகத்துக்கு, ஏன்னா சிருஷ்டி அப்படின்றது காலை உதயமானவுடன் நம்ம சிருஷ்டியை ஆரம்பிக்கிறோம். மதியானம் காப்பது அப்படின்னு, இரவு அப்படிங்கிறது எல்லாமே இல்லாம போயிடுது, எல்லாம் தூங்கிடுறோம்ல. ஸோ அதுக்காக இந்த 3 பேரை அமைக்கிறார்கள். மகா பிரளயமே இந்த குழந்தைக்கு படுக்கையாக ஏற்பட்டு அதன் மேல் இக்குழந்தை அநேக விளையாட்டுகளை விளையாடி ஸ்வஸ்தமாக படுத்து தூங்குகிறது. பிரளயத்துக்கு மேலதான் விளையாடுது. விளையாடிட்டு பிரளயத்தில் தூங்கிடுது. பிரளயத்திலேருந்து விழிச்சது மறுபடியும் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுது. மறுபடியும் பிரளயம் வரும்போது அழகா தூங்குது. ஏன்னா கற்பனை ஸ்டாப். கற்பனைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்ல. தூங்கணும்னா கற்பனைக்கு ரெஸ்ட்னு அர்த்தம். கற்பனை செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் பிரளயம். அப்ப அழகா அந்த குழந்தை படுத்து தூங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் கல்பம் உதயமானவுடன் வேத ஞானங்கள் விழித்துக் கொள்கின்றன. வித்யா ஞான விவகாரங்களில் யுகத்துக்கு பின் யுகமாக காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் போதெல்லாம் இந்த குழந்தை மிக்க வினோதமாக அடி வைத்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து டிஃபரெண்டா இந்த மறுபடியும் இந்த டுவாலிட்டியை தான் இங்க வந்து வித்யா ஞான விவகாரங்களில் யுகத்துக்கு பின் யுகமாக, பொய்யாக, உண்மையாக இல்லை அந்த குழந்தை. சோ பொய்யா இருக்கு. யுகத்துக்கு பின் யுகமாக காலச்சக்கரம் சுரண்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் மிக்க வினோதமாக அடி வைத்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ டிஃபரெண்டா வந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழந்தைக்கு சங்கல்பம் மித்திரன் ஆகின்றான். கற்பனைக்கு யாருங்க ஃப்ரெண்டு? கற்பனைக்கு எண்ணம் தான் ஃப்ரெண்டு. அதாவது சங்கல்பம் அப்படின்றது தாட்ஸ், அதுவும் குறிப்பா மோகத்துடன் கூடிய தாட்ஸ். ஸோ அவன் தானே ஃப்ரெண்டு. அவன் எல்லாமே எப்படி விஸ்தாரமா எப்படி ஒரு குழந்தையை பெற்று வைக்கிறது? ஸோ மித்திரன் ஆகிறான். சங்கல்பம் மித்திரன் ஆகிறான். அகங்காரம் அக்குழந்தையை அழகுபடுத்தி வைக்கிறான். அகங்காரம் இருந்தா தானே இன்னும் ஜம்முன்னு விளையாட முடியும். ஸோ அழகுபடுத்தி வைக்கிறதாம் அகங்காரம். இப்படிப்பட்ட குழந்தை ஆத்மஞானம் உண்டான மாத்திரத்தில் செத்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னப்பா சொல்ற? ஆத்மஞானம் உண்டான பின் அப்படின்னா இது வெறும் கற்பனை என்று புரிந்த மாத்திரத்தில் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்ச மாத்திரத்துல குழந்தை இருக்குமாங்க? குழந்தை இருக்கிறது என்று உண்மையாகவே எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த எண்ணம் செத்து போகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சாஸ்வதமாக அநாதி காலம் தொட்டு இந்த கற்பனையும் ஆத்மாவும் சேர்ந்தேதான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக வந்து குழந்தை செத்து போச்சு அப்படின்னா உலகம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். அது கல்பத்துல மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உலகம் வரும். பட் இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, குழந்தை செத்து போகிறது அப்படின்னு சொன்னா நான் பிரம்மம் என்ற அந்த உண்மையான புரிதலின் போது இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை. இல்லைன்னா என்ன செத்து போன மாதிரி தானே அர்த்தம். உண்மையில் இல்லை என்று புரிந்து கொள்ளுதல். சரியா? கீழ் சொன்ன அனைத்தையும் தாற்பயம். சரி, இவ்வளவு நேரம் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னதும் உங்க மரபண்டிகை ஏறல. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கீழ் சொன்ன அனைத்துக்கும் தாற்பயம் இதுவே. என்னுடைய சங்கம் என்னும் சகாயம் ஏற்பட்ட பின் மாயையானவள் இந்த விஸ்வத்தை பெற்று வைக்கிறார். ஆத்மஸ்வரூபத்தின் சகாயம் கற்பனைக்கு ஏற்பட்டவுடன் உலகம் விரிகிறது. உள்ளதானங்க? ஆத்மஸ்வரூபத்துக்கு கல்பனையின் சகாயம் அல்லது கல்பனைக்கு ஆத்மஸ்வரூபத்தின் சகாயம் ஏற்பட்டதும் உலகம் என்ற விஷயம் தோன்றுகிறது. இதைத்தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிருக்காரு.
ஸோ மனசுக்குள்ள நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு.